எல்லாம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுந்து காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. உடலினை நிசமென்றெண்ணி உலகலாம் ஓடியாடி கடல் மரக் கலப்பாய் கம்பக் காகம் போர் கலக்கமுற்றாய் திடமொருள் குருவின் பாதம் சிக்கன பிடித்து நின்றால் நடமிடு நாகை நாதன் நற்பதம் பணிவாய் நெஞ்சே. கணபதி சித்தர். இதோ பாரு கண்ணா, நான் யாருக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சாமி முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்கேன். புள்ளியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சத்தியத்தை என்னால மீறவே முடியாது. சித்தர் சாமி, மூலிகை கிடைச்சு நான் பத்திரமா வீடு திரும்புற வரைக்கும் எனக்கு வழிகாட்டினீங்க. ஆனா இப்ப அப்பா வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. ஆனா உன் அண்ணன் நீ கண்ணனை பார்க்க தான் போயிருக்கேன்னு சொல்லிட்டாண்டி. ஐயோ பைத்தியம் 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 பைத்தியம், ஐயோ ஐயா பைத்தியம் வந்திருக்கு. என்னம்மா இது? மூலிகை கிடைச்சும் வைத்தியரோட பிடிவாதத்தால சேதுவுக்கு வைத்தியம் பார்க்க முடியாம போயிடுமா? அப்படிலாம் ஒண்ணாகாதுமா, அதுக்கும் காக்கி சித்தர் வழி பண்ணுவாரு. சித்தர் சாமி, நீங்க சொல்லி பிள்ளைங்க மூலிகை பறிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்காராம். பறிச்சிட்டு வந்த மூலிகை எல்லாம் வீணாகி சேதுவுக்கு பார்வை கிடைக்கலனா வள்ளி பிரயாசைப்பட்டதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிட சாமி. நீங்க தான் வைத்தியரோட மனசை மாத்தி வைத்தியம் பார்க்க வைக்கணும். ஈஸ்வரா ஈஸ்வரா, நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் பிருந்தா. வா, நாம எப்பவும் போலவே இருப்போம். இதை நீ சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணு. இது வந்த நேரமாவது உங்க அப்பா விஷயத்துல ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். அப்பா சீக்கிரம் விடுதலை ஆகணும். இங்க பாரு. கண்ணை இதுல மண்ணு இருக்குன்னு தானே சொன்னான். ஆனா திருநீர் இருக்கு. ஈஸ்வரா, என்னம்மா இது? மண்ணு இருக்குன்னு சொன்னா திருநீர் இருக்கு. பிருந்தா, நாமெல்லாம் மண்ணை கூட திருநூறு நினைச்சு பூசிக்கும். ஆனா உன் தம்பி திருநீரை கூட மண்ணாதான் நினைப்பான். இது கடவுளோட சித்தம். ஈஸ்வரா, என் வீட்டுக்கார விஷயத்துல என்னதான் நடந்துச்சுன்னு காட்டி கொடுப்பா. ஈஸ்வரா.
காளி என்னடா காளி உன் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சாடா எப்படி இருந்தவன்டா நீ இப்படி ஆயிட்டியாடா இதுக்குதான் கொடுத்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போக கூடாதுன்றது என்ன அமர் சொன்ன வேலையை விட்டு தேவையில்லாத வேலைக்கு போனல இனிமே பாடுறா அமர் சொன்னதை செஞ்சிட்டோம் அவன் கை மனுஷன் கையா இரும்பு கையா கைய உடைச்சிட்டான்டா. ஏய் உனக்காவது பரவாயில்ல கையை தாண்டா உடைச்சான். உள்ள இருக்கிறவன ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணும் போல இருக்கு. ஏய் காலே நல்ல வேலைடா இதோட விட்டானே. ஏய் என்னடா பேசுற? இவனை விட்டுட்டா அங்க அமெரிக்கா யாரா பதில் சொல்றது? சாமி அப்பா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களே, இனி அண்ணனுக்கு எப்படி வைத்தியம் பாக்குறது? நான் பறிச்சுட்டு வந்த மூலிகை வீணா போயிடுமே, அண்ணனுக்கு பார்வை கிடைக்காமலேயே போயிடுமா? அப்பாவோட மனசை நீதான் மாத்தணும். அவர் வந்து அண்ணனுக்கு வைத்தியம் பார்க்க வைக்கணும். வள்ளி, அப்பா என்னம்மா அப்படி பாக்குற? கோவமா போனீங்க, இப்போதைக்கு வரமாட்டீங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். சாமி கிட்டயும் சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தேன்ப்பா. கண்ணை வந்து என்னை பார்த்து பேசினாமா. நானும் பல தடவை யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு மேலேயும் கடுமையா நடந்துக்கிறது சரின்னு படலம்மா. நீ எங்கிட்ட அனுமதி கேட்டிருந்தா மட்டும் நான் உன்னை வனத்துக்கு போயிட்டு வாமான்னு அனுப்பிச்சிருப்பேனா என்ன?
உன் அண்ணனுக்காகவும் நம்ம வீட்டுக்காகவும் தானே அப்பா கிட்ட கூட சொல்லாம மூலிகை பறிச்சிட்டு வந்த. அதுவும் காக சித்தர் சொல்லி. சித்தரே உன்னை அனுப்பி இருக்கும்போது நான் வைத்தியம் பார்க்கலன்னா அவரையே நான் நிந்தனை பண்ணினதா ஆகாதா? கிடைக்காத அரிய மூலிகை தான் நேத்திர மூலிகை. நீ கஷ்டப்பட்டு பறிச்சுக்கிட்டு வந்தது வீணா போகலாமா? அதான் உன் அண்ணனுக்கு வைத்தியம் பார்க்கலாம்னு திரும்ப வந்துட்டேன். அப்பா என்னம்மா தப்பு பண்ணிடுது நான் தாம்மா, நீ அழக்கூடாது. அப்பா நீங்க வந்துடணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன்ப்பா. அவர் என்ன கைவிடல. அப்பா சேது என்ன மன்னிச்சிடுப்பா. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. அப்பா நீங்க என்கிட்ட பேசினது ஏதோ நான் பண்ணின பாவெல்லாம் என்னை விட்டு போன மாதிரி இருக்குப்பா. நீயும் ஒன்னும் பெருசா தப்பு பண்ணிடலப்பா. என்னோட வாரிசா இருந்து உன்னை சித்த வைத்தியம் பார்க்க சொன்ன. அதோட அருமை புரியாம நீ கோபிச்சுக்கிட்டு போயிட்ட. அப்படி போனவன் தப்பான வேலை ஒன்றும் பண்ணலையே. நம்ம நாட்டை பாதுகாக்கிற வேலையை தானே பார்த்த. நம்ம வைத்திய தொழிலுக்கு சமமான புனிதமான வேலை தானே அதுவும். அதனால இப்போ உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? ராணுவத்துல வேலை பார்க்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து சித்த வைத்தியத்தை தொடர்ந்து செய்ய வேற யாரு இருக்கா? அதனால என்கிட்ட நீ முறைப்படி கத்துக்கிட்டு மக்களுக்கு சித்த வைத்தியத்தை நீ தொடர்ந்து செய்யணும். செய்யறேன்பா, கண்டிப்பா செய்யறேன். சேது, மனுஷனுக்கு நோயினால ஒரு துன்பம்னா என்னை குணப்படுத்துப்பான்னு சாமி கிட்ட வேண்டிப்போம். நோயை குணப்படுத்த சொல்லி வைத்தியர்கிட்ட வேண்டிப்போம். அப்போ வைத்தியரும் சாமியும் ஒண்ணுதானே? அவ்வளவு உன்னதமான தொழில் நம்ம வைத்திய தொழில். அதை நீ தொடர்ந்து செய்யணும்னு அப்பா ஆசைப்படுற. நீ செய்வியா? சாமி மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் நம்ம சித்த வைத்தியத்தை தொடர்ந்து செய்யறேன்ப்பா. இது போதும்பா எனக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ வைத்தியம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் கையையும் தொடறதுனால அவங்க ரோகத்தையும் நீ தொடர. நீ பண்ற வைத்தியத்துக்கு விலை வச்சா அவங்களோட ரோகத்தை உங்ககிட்ட வித்துட்டு போறாங்கன்னு அர்த்தம். அதை நீ சுமக்க கூடாது. அதனால என்னைக்கும் நீ பார்க்கிற வைத்திய தொழிலுக்கு கூலி வாங்க கூடாது. ஆனா அவங்க தர தட்சணையை நீ வாங்கிக்க. தட்சணைக்கும் கூலிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். வள்ளி, அப்பா உன் அண்ணனுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கலாமா? சரிங்கப்பா. வனத்துல இருந்து நீ கொண்டு வந்த மூலிகையை என்கிட்ட கொடுத்துட்டு உன் அண்ணனை கூட்டிக்கிட்டு போய் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க வச்சுட்டு வா. அதுக்குள்ள நான் மூலிகையை சாராக்கி மருந்து தயார் பண்றேன். இதோப்பா. இந்தாங்கப்பா. அண்ணே வாண்ணே. தலைய குனிஞ்சு வாண்ணே. அண்ணே சேக்காய் தேக்கண்ணே. சரிம்மா. இதோ பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். கொடியில துண்டு போட்டிருக்கேன். சரிம்மா. சரி, நீ குளிச்சது கூப்பிடுனே, நான் வரேன். சரி.
வள்ளி வள்ளி குளிச்சிட்டமா? இத வந்துட்டேன்னே. தலைய குனிஞ்சு வாண்ணே. உட்காருண்ணே. மருந்து தயாராயிடுச்சு. ஆனா மருந்தால மட்டும் உனக்கு பார்வையை வரவழைக்க முடியாது. அந்த ஈஸ்வரனோட அருளும் வேணும். அதுக்கு நான் ஒரு மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கிறேன். அத நீ 1008 முறை ஜெபிக்கணும். அதுக்கு முன்னாடி நாடி சுத்தி பண்ணணும். வள்ளி, பாய எடுத்துக்கிட்டு வா. சரிங்கப்பா. பாய விரி. சேது, வெறும் தரையில படுக்க கூடாது. ஏன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுப்பா. சொல்றேன் கேட்டுக்க. வீட்டோட எந்த ஒரு பாகத்துக்கும் 8 திசைகள் இருக்கு. ஈசான்யம், கன்னி, யமன், இந்திரன், குபேரன், இப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பலன் இருக்கு. இப்ப அக்னி பாகத்துல கால் நீட்டி படுக்கும்போது அது வேலை செஞ்சு உன் உடம்புல இருக்கிற ஆற்றலான உயிர் சக்திய பூமி தன்வசம் இழுத்துக்கும். வாஸ்து பூர்வமா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அது தெரியாம வெறும் உடம்போட படுத்தா உடம்போட ஜீவசக்திய பூமி தன்வசம் இழுத்துக்கிட்டா உடம்போட வெப்பநிலை சமநிலை இல்லாம போயிடும். அந்த சமநிலையை இழந்தா ரத்த ஓட்டத்தை தடுத்து மந்த நிலையை உண்டு பண்ணும். அதனால கோரப்பாயோ இல்ல பருத்தி பஞ்சு மெத்தையோ போட்டு படுக்கணும். அது உடம்போட உஷ்ணத்தை சமநிலையில வைக்கும். பஞ்சு மெத்தையில படுக்கிறத விட கோரப்பாயில படுக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா பாயில இருக்கிற கோரைகள் உடம்புல அழுத்தும் போது நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்குது. ரத்த ஓட்டம் சீராகும். ஓ, இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா. உனக்கு வைத்தியம் பார்க்க சரியான நேரம் வந்துடுச்சு. நான் சொல்றபடி ஒன்னொன்னா செய். பத்மாசனம் போட்டு முதல்ல நாடி சுத்தி செய். சேது, மெதுவா எழுந்து பாயில வந்து உட்காரு. உட்காரு. நாடி சுத்தினா என்ன, அதை எதுக்காக பண்றோங்கிறது உனக்கு தெரியுமா? பிராணாயாமத்தோட அடிப்படை நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க. அதே நாடி சுத்திய சுவாச சுத்தின்னு சொல்றது உண்டு. இதை எப்படி செய்யணும்னா, வலதுபுறத்து நாடிய ஒரு விரலால மூடிக்கிட்டு இடதுபுறத்து நாசி துவாரம் வழியா காத்த நல்லா உள்ள இழுக்கணும். மறுபடியும் இடதுபுறத்தை மூடிக்கிட்டு வலதுபுறத்து வழியா காத்த வெளியில விடணும். மறுபடியும் வலதுபுறத்து வழியா காத்த உள்ள இழுத்துட்டு வலதுபுறத்தை மூடிக்கிட்டு இடதுபுறத்து மூலமா காத்த வெளியில விடணும். இப்படி மாறி மாறி செய்யறதுனால சுவாசம் சுத்தி அடையும். இததான் சுவாச சுத்தின்னு சொல்றோம். இப்ப செய்ய ஆரம்பி. போதும். இப்ப நான் ஒரு மந்திரத்தை உன் காதுல சொல்றேன். அத நீ உன் மனசுக்குள்ளேயே 1008 தடவை ஜபம் பண்ணு. சரிங்கப்பா. வள்ளி, சுவாமி படத்துல போட்டிருக்கிற ஜபமாலையை எடுத்துக்கிட்டு வா. சரிங்கப்பா.
சேது, இந்த ஜபமாலையில 108 மணிகள் கோக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன மந்திரத்தை ஒரு தடவை ஜபிச்சதும் ஒரு மணியை உருட்டு. இப்படி 1008 முறை ஜபம் பண்ணு. சரிங்கப்பா.